ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36 அதிகாரம் 10வது வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் பார்த்து சொல்லுங்க, கட்டப்படுவீர்கள். அன்பு இருக்கிற குடும்பம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். பரிசுத்தம் இருக்கிற குடும்பம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அன்பு இருக்கிறதான சபை என்ன செய்யப்படும்? கட்டப்படும். பரிசுத்தம் இருக்கிற சபை என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அன்பு இருக்கிறதான தேசம் கட்டப்படும், சமுதாயம் தேசம் கட்டப்படும். பரிசுத்தம் இருக்கிறதான தேசமும் கட்டப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது தேசமானாலும் பாழடைந்து போகும், இடிந்து போகும், அவாந்தரமாய் போய்விடும். அது குடும்பமானாலும் அது பாழடைந்து போகும், இடிந்து போகும். அதே போல ஒரு விஷயம், ஞானம் இருந்தால் கட்டப்படுவீர்கள். ஞானம் குடும்பத்தை கட்டும், ஞானம் சபையை கட்டும், ஞானம் தேசத்தையும் கட்ட பயன்படும். கட்டப்படுவதற்கு நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல மாளிகை கட்டப்படுவதற்கு, ஒரு நல்ல கட்டடம் ஆலயம் கட்டப்படுவதற்கு செங்கல் மட்டும் இருந்தால் போதாது, சுவர் இருந்தால் மாத்திரம் போதாது. வாசல்கள் தேவை, ஜன்னல்கள் தேவை, நல்ல பீம்கள், உத்தரங்கள் தேவை. இப்படி பல காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே அதே போலத்தான் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றாலும், நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும் என்றாலும், தேசம் கட்டப்பட வேண்டும் என்றாலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட வேண்டும் என்றாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றாலும் நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இன்றைக்கு ஞானத்தை பற்றி, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஞானத்தினாலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பதை உங்களோடு கூட பேச போகிறேன். நீ கட்டப்பட வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்துக்கானாலும் சரி, சபைக்கானாலும் சரி, சபையை நடத்துகிறவங்களுக்கானாலும் சரி, குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கானாலும் சரி, தேசத்தின் தலைவர்களுக்கானாலும் சரி, என்ன தேவை? ஞானம் தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலையா? அநேக குடும்பங்கள்ல ஞானம் இல்லாததுனால தான் அந்த குடும்பங்கள் என்ன செய்கிறது? இடிந்து போகிறத பார்க்கிறோம், பாழடைந்து போகிறத பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படாமல் இருப்பது காரணம் என்னவென்று சொன்னால் ஞானம் இல்லாமை, மதியினம். சில குடும்பங்கள்ல நான் போய் சந்திக்க முடிந்தது இந்த வெளியூர்ல. இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, சில வீட்டுக்கு போனேன். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு போனேன், 30-40 வருஷத்துக்கு பிறகு என் சொந்தக்கார சில வீட்டுக்கு போனேன். அங்க போகிற சமயத்தில் சில வீடுகளை பார்க்கிற சமயத்தில் சில பகுதிகள் நன்றாய் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அதாவது சகோதரியுடைய கணவன் தான் அவர். அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வெளியிலே அந்த வழியாக காட்டுனாங்க. ஒரு ஏரியாவில் போகும், இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க வீடு தான் சொன்னாங்க. இப்போ சில பகுதிகள் போய் பார்க்குற சமயத்தில் நல்ல டெவலப் ஆகிருக்கு. என்னுடைய ஊர் தான் அது. அன்றைக்கு இருந்ததை விட இப்போ எவ்வளவோ பல மடங்குகள் டெவலப் ஆகிருக்கு. ரோடுகளில் சில தெருக்களில் போகும்போது எல்லாம் கிறிஸ்தவ பெயர்களை பார்க்கும். வீட்டுக்கு முன்னால் கிறிஸ்தவ பெயர்களை தரிச்சிருக்கிறார்கள். வியாபார ஸ்தலங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகளிலே சாயங்காலம் அந்த பக்கமாக வர்ற வழியில பாட்டு சத்தம், ஜெப சத்தம் கேட்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள் நிரம்பி கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாட்களில் மிஷினரிகள் அங்கே வந்து, குறிப்பாக ரிங்கு டவுபே என்கிற மிஷினரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். எங்கள் கிராமத்துக்கு பேர் மூலச்சல் அப்படிங்கிற கிராமம். மூலச்சல் போட்டாலே உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும். மூலச்சல் சிஎஸ்ஐ சர்ச், மூலச்சல் சர்ச் அப்படின்னாலே அங்கே அந்த படம் அதிலே யூடியூப்பில் வரும், வெப்சைட்டில் வரும். மிகப்பெரிய ஆலை ஹாக்கர் மெமோரியல் சர்ச். ஹாக்கருங்கிறது ஒரு மிஷினரியுடைய பெயர். அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுனால, தேவனுடைய வசனத்தை அங்கே பிரசங்கம் பண்ணதுனால அந்த
மாவட்டத்திலே நல்ல விதத்திலே பல முன்னேற்றங்கள் இருக்கிறது. அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள் நிறைய எழும்பி இருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த சேலமும் அதே போல அது என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். எத்தனை விரும்புறீங்க? ஆவிக்குரிய நிலைமையிலே இந்த சேலமும் கட்டப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து தியாகமாக அவங்க ஊழியம் செஞ்சு இங்கேயே அவங்க உயிர் கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருந்து ஒவ்வொரு பக்கத்தில் தெருவுக்கும் வீட்டுக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொன்னாலே சும்மா இருக்காம கொஞ்சமாவது நம்ம ஊழியம் செய்தாலே போதும், இந்த சேலம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படலோயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் உணரணும். அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது ஞானம்ங்கிறத பற்றி தான் பேசணும்னு சொல்லி நான் பேசுவேன்னு சொன்னேன். ஆனாலும் அதுக்கு முன்பதாக வேறு சில காரியங்களை ஆவியானவர் என்னை பேச வைக்கிறதுனால இதெல்லாத்தையும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அங்கே அலங்கம் கட்டப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அலங்கம் கட்டப்பட்டது. அந்த அலங்கம் கட்டப்பட்டது போல இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட வேண்டும். தேவனுடைய சபைகள் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அன்றைக்கு நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுவதற்காக அவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. ஒரு பாரம். ஐயோ, எங்களுடைய பட்டணம், என்னுடைய தேசம் அது பாழடைந்து கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்தான் சொன்னா, முதலாவதாக அதை கேள்விப்படுகிறதுக்கு முன்பாக, அதை கேள்விப்படுவதற்கு அவன் காரணம் அதை விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் விசாரித்து பாருங்க. உங்க சொந்தக்காரங்க வீட்டில் வெளியே பார்க்குற சமயத்தில் சரி தெரியாது. வீட்டில் போய் அவங்களை விசாரித்தால் கதையா சொல்லுவாங்க. அவங்க மருமகளுடைய பிரச்சனை, அவங்க வீட்டில் மகன் பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், பலவிதமான பொருளாதார பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத காரியங்கள், இப்படி நிறைய விஷயங்கள்னாலே குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. பிசாசு குடும்பங்களை பாழடைய செய்து சில குடும்பங்களை சிதறடித்து போட்டிருக்கிறான். நீங்க ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே அந்த வீடு ரட்சிக்கப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சும்மா போய் கால் வச்சுட்டு வாங்க, கர்த்தர் அந்த வீட்டை ரட்சிப்பார். அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நீ வாளாகாம தலையாவா என்று சொல்லி இருக்கிறார். உன் வீடுகள் கட்டப்படும், நீ உன் சந்ததி கட்டப்படும். கர்த்தர் மனுஷரையும் வர்த்திக்கப்படும், மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். பட்டணங்கள் என்ன செய்யப்படும்? குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அவன் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு பாரம் வேணும், ஒரு கரிசனை வேணும். நம்ம ஏன் சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அதுக்காக ஜெபம் பண்ணணும். என்னுடைய 2 சகோதரன்மாரு, மூத்த சகோதரன் ரொம்ப வருஷம் ரட்சிக்கப்படாம தான் இருந்தார், ஞானஸ்நானம் எடுக்காம தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவரை ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தினேன். அதே போல இன்னொரு சகோதரன் ஊழியக்காரராக இருக்கிறாரு. இந்த கோவிட் டைமில் அவங்க ஒரு ப்ரேயர் இணைத்தோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற மாதிரி. எதுக்காகன்னா குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும்னு சொல்லி ஆன்லைனில் இப்போ எனக்கு அதில் போய் டைம் செலவு பண்ண முடியாது. நாங்கள் 2 பேரும் அப்போ இருந்து இப்போ வரையிலையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வாரந்தோறும் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் அநேக குடும்பங்களை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் குடும்பங்களை கட்டுவார். உங்களுடைய நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தை கட்டுவார்.
இந்த சபைக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே கர்த்தர் சபை என்ன செய்வார்? அவர் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது யோபுடைய குடும்பம் என்ன செய்தது? இடிந்தது. யோபுடைய குடும்பம் இடிந்தாலும் மறுபடியும் கர்த்தர் அந்த குடும்பத்தை எடுத்து கட்டினார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நம்முடைய குடும்பத்தை அவன் இடித்து போடலாம். ஆண்டவரை இடிப்பது கூட அனுமதி கூட கொடுத்துருவாரு. சரி, நீ இடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவனுடைய பிள்ளைகள் மரித்தார்கள், அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிற்று, அதாவது அவனுடைய வீடுகள் எல்லாம் அழிந்து போயிற்று. ஆனாலும் அங்கே எவ்வளவு அவன் இடிக்கப்பட்டதோ, வீடுகள் இடிக்கப்பட்டதோ, வீடுகள் பாழாக்கப்பட்டதோ, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததோ அந்த அளவுக்கு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைகிறான், கட்டப்படுகிறான். உலக பிரகாரமா நமக்கு ஒருவேளை பலவிதமா சாத்தான் நம்ம என்ன செய்யலாம்? இடித்து போட்டது போல இருக்கலாம். நம்மை உலக பிரகாரமா சில கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையில வரலாம், மரணங்கள் வரலாம், வியாதி வரலாம். சரத்துல ஆரோக்கியத்தை பிசாசு என்ன செய்ய முடியும்? கெடுத்து போட முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அல்லவா, உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் அன்றைக்கு அந்த பவுலோடு கூட சொன்னார். அந்த பலவீனத்தின் மத்தியில அவனுடைய ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அதாவது மரணம் புறம்பாக அந்த வாழ்க்கையில் ஏற்படுற மரணம், அது நிமித்தமாக உள்ளான மனுஷன் வல்லமை பெற்றான் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் அவன் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம் 2 கொரிந்தியர்ல. அதாவது மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். பாடுகள், கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள், நிந்தைகள், இவைகளெல்லாம் வர வர அவைகளெல்லாம் நம்ம சகிக்கும் போது, அவைகள் மத்தியிலே நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது, கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு. அப்ப பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் நல்லா துதிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன செய்ய? ஆவிக்குரிய ஜீவித்தை கட்டுவார். எல்லாம் நம்ம விட்டு போனாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்படும். சில சமயத்தில் அதுக்காக தான் இடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கட்டுறதுக்கு முன்பதாக இடித்தார். அப்புறம் தான் சொல்றான் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அப்படியே சில ஆட்கள் இடிக்கலைன்னா ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் போயிடும், ஆவிக்குரிய ஜீவியம் காணாம போயிடும். ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், உலக பிரகாரமாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், வீடு வசதிகள், கார், அது இது எல்லாம் நமக்கு கிடைச்சி நல்ல விதமாக ஆசீர்வாதமாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் சில சமயத்தில் சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ யோபுவை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் அவனை ஆவிக்குரிய ஜீவியத்தில் கட்டுவதற்காக தான் ஒப்பு கொடுத்தார். அவனுக்குள்ளால இன்னும் சில காரியங்களை சரிப்படுத்த வேண்டியிருந்தது. நம்ம நினைக்கிறோம் யோபு 100க்கு 100 பூரணமான பரிசுத்தவான் இல்லை. அவனை கர்த்தர் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த ஒரு நிலைமை கொண்டு போன ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும்னா சிலதை இடிக்க வேண்டியிருந்தது. ஆகவே நம்ம வாழ்க்கையில தேவன் அவ்விதமாக சில காரியங்களை அனுமதிப்பது காரணம் நம்முடைய பெருமையை இடிக்கிறதுக்காக என்ன செய்வோம்? நம்மை சிறுமைப்படுத்துவார். சிலருடைய பெருமை நம்ம அறியாமலே நமக்குள்ளால இருக்கும். அதுக்காக ஒரு காரியத்தை அனுமதிப்பார். நம்மவே என்ன செஞ்சிடணும்னு சொன்னா, அப்படிப்பட்டதான காரியம் நம்மை பாழாக்குகிற காரியங்களுக்கு இடங்கொடாமல் நம்ம இருப்போம் என்றால், சொன்ன பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் என்றால், தேவ அன்பிலே கட்டப்பட்டு கொண்டே இருப்போம் என்றால், பரிசுத்தத்திலே கட்டப்பட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவிதமாய் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே உலக பிரகாரமா இடிச்சாத்தான் இங்க கட்டுவார், அப்படி கிடையாது. உலக பிரகாரமான சில காரியங்கள், ஆசீர்வாதங்களை தேவன் நம்மை விட்டு எடுப்பதற்கு காரணம் சில சமயத்துல நமக்குள்ளால ஒரு விதமான மயக்கம் வந்துடும். எல்லாம் நமக்கு சம்பூர்ணமா வந்த பிற்பாடு என்ன வரும்? மயக்கம் வரும். ரொம்ப நம்ம பாடுகளுக்குள்ளே போகும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மனமடிவடைகிறோம், சோர்ந்து போகிறோம். இல்லைன்னா மயக்கம், 2ல 1 வரும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்யற, அந்த மயக்கத்திலிருந்து நம்ம தெளிய பண்ணணும்னா, இப்போ ஒழுங்கா சபைக்கு வரமாட்டோம், ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டோம், பல விதமான தீய காரியங்கள்லாம் வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? ஆக்கிரமி பண்ணிடும்.
கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நொறுக்க ஆரம்பிப்பார், சாத்தான் கையில கொடுக்க ஆரம்பிப்பார். வியாபாரம் போகும், எல்லாம் தாறுமாறாகிடும். அப்படிப்பட்டதான நிலைமையிலே போன பிற்பாடு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்மை மறுபடியும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து என்ன செய்கிறார்? அவர் கட்டுகிறார். அதனால தான் இங்க சொல்ல, நான் உங்கள் மேல், அதாவது அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப்படும் பட்டணங்கள் என்ன செய்யப்படும்? ஏற்கனவே இடிக்கப்பட்ட பட்டணங்கள். எசேக்கியேல் 36:10, எசேக்கியேல், ஏசாயாவில் எல்லாம் எரேமியாவில் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார். பின்மாற்றம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்மாறும் பொழுது கர்த்தர் நம்மை இடிப்பார். நாம் ஆண்டவருக்கு மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வரும்போது பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிப்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மை மறுபடியும் எடுத்து கட்டுவார். அல்லேலூயா. கரங்களா சேர்த்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், நம்முடைய தேசம் கட்டப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நமக்கு ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஒரு கரிசனை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ இன்னொன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ஞானம் நமக்கு தேவை. ஞானம் நமக்கு தேவை. நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிற சமயத்தில் ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானத்தால் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்று பார்க்கிறோம். அநேகருக்கு பக்தி இருக்கும், ஆனா என்ன இருக்காது? புத்தி இருக்காது. அதான் ஒரு வீட்டுக்கு போகும்போது நாங்கள் ஜோம் மட்டும் வெளியே வந்து சொன்னேன், ஜோம் பண்ணும்போதே சொன்னேன், ஆண்டவரே 2 தலைமுறையா 3 தலைமுறையா இவர்கள் முதலாவது ஆவிக்குரிய சபைக்கு போனதான குடும்பம், ஆனா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா சில குடும்பங்கள் வந்து என்னன்னா முன்னேறாமலே இருக்கிறது. ஆவிக்குரிய சபைக்கு தான் போவாங்க. சில பாஸ்டர்ஸ் பாருங்க, முன்னேற்றமே இருக்காது. புத்தி இல்லாம மனுஷன் என்ன செய்யறான்? கெட்டு போறான். சில ஊழியம் இல்லாம போறதுக்கு காரணம், சில குடும்பமே இல்லாம போறதுக்கு காரணம், சில சபையே இல்லாம சபையே நஷ்டப்பட்டு போகிறதுக்கு காரணம். பெரிய சபையை கொடுத்தா கூட 6 மாசத்துல வந்து என்ன ஒண்ணுமில்லாம பண்ணிடுற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு சபையை ஒரு ஊழியக்காரர் கொடுத்து கடைசி சுத்தமா காலி பண்ணிட்டார். இருக்கிற அந்த அந்த ஆலயத்தையுமே விற்கிறதுக்காக திட்டம் போட்டார். அப்புறம் நான் போய் அதை தடுத்து நிறுத்தி அந்த ஆலயம் டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டோம். ஆகவே சில ஆட்கள் வந்து என்னன்னா, அவர்கள் ஆவிக்குரியவள் என்று பெயர் பெற்றால், ஆவிக்குரிய போதகர் என்று அழைக்கப்பட்டாலும், ஆவிக்குரிய சபைகள் அதாவது குடும்பம் என்று சொன்னாலும் ஞானம் இல்லை என்றால் குடும்பங்கள் கட்டப்படவே கட்டப்படாது. கையில் வைத்த ஆண்டுகளுக்கு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணும், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம ஏன் பாழாய் கிடக்கிறோம் என்பது காரணம் நமக்கு ஞானம் இல்லாததான் காரணம். வேகமாய் சில வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஞானம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் புரிந்து? ஞானத்தை கேட்கிறோம், ஆனா ஞானத்தை பற்றியதான விளக்கத்தை நீதிமொழியின் புஸ்தகத்துல நம்ம படிக்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகத்திலிருந்து ஞானத்தை குறித்ததான கொஞ்சம் ஆழமாக அந்த விஷயத்தை நம்ம பார்த்து அந்த அடிப்படையிலே ஞானத்திலே நாம் கட்டப்படுவதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தின்படி ஞானத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை நம்ம கட்டி எழுப்பணும். We must develop the wisdom. We must develop the knowledge. நம்ம இந்த அறிவு, அதே போல தெய்வ ஞானம், இன்னும் அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் போதகத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். போதகத்தை கேட்காமல், போதகம் இல்லாமல் ஞானம் வராது. இப்ப இங்க வந்து உட்கார்ந்ததுனால ஞானம் வரவே வராது. பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால ஞானம் வராது. நீங்க தூங்க வேண்டியதை தூங்கணும், அது புத்தி. தூங்க வேண்டான்னு தூங்கக்கூடாது. கார் ஓட்டும் போது தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி 12 மணிக்கு மேல கார் ஓட்டக்கூடாது. சில ஆட்கள் நைட்ல, அதாவது எங்கேயா போகணுன்னா தான் அவங்களுக்கு
என்னன்னா டைம் லாபப்படுத்துறதுக்காக ராத்திரி 10 மணிக்கு மேலே புறப்படுவான். 10 மணிக்கு மேலே தான் அவன் பிரயாணமே பண்ணுவார். டிரைவர் அப்படிங்கிறவர் அது ரொபாட் நினச்சிருப்பாங்க. அது ஒரு மிருகம் மிருகத்துக்கு கூட தூங்க டைம் வேணும். அது ஒரு மனுஷன்தான் அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு வராது. இவன் உட்காந்து பிரயாணம் பண்ணும்போது காரில் நல்லா தூங்கிட்டு வரும், எல்லாம் தூங்கிட்டு வரும். அவன் என்ன செய்வான்னா இப்போ தூங்காமலே வண்டியை ஓட்டுவான். ஒருவேளை அன்னைக்கு ஓட்டிடுவான். அடுத்த நாள் பகல்லையும் இவன் ஃபுல்லாக இவங்க என்ன செய்வாங்க, அவனை வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றுவாங்க. எல்லாம் சுற்றிட்டு அன்னைக்கே நைட்டில் மறுபடியும் என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. அந்த பகலில் அவனுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. நீ எங்கேயோ படுத்துக்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நான் என்னுடைய டிரைவர்லாம் கூட்டு போனால் நல்ல இடத்த கொடுத்துருவேன், நல்லா படுத்துங்க. ராத்திரி என்ன வந்தாலும் சரி 11 மணிக்கு மேலே நோ டிரைவிங். அது அதிகபட்சம் 12 மணி, அதுக்கு மேலே டிரைவிங்கே கிடையாது. இந்த மாதிரி சில ஒழுங்குகளை டிரைவிங்கில் வச்சுருக்கோம். டிரைவர்ஸுக்கும் அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம செய்கிறோம். அதனால் அநேக விபத்துகளுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஞானம் இல்லாததுனால. அதனால் அதாவது டிரைவர் தூங்க மாட்டார். ஆனால் தூங்குறதுக்கு சரியானபடி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா பகலையாக தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் அவங்கள உபயோகப்படுத்தணும்னா ராத்திரி வண்டி ஓட்டும் போது அவருக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா பகல்லையும் தூக்கம் வரும். அநேக பஸ் டிரைவர்களை அப்படிப்பட்ட அதாவது தவறு நடக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுக்கு 3 நாள் தொடர்ந்து டியூட்டி போட்டுருவாங்க. ஆகவே ஞானம் இல்லாத ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது, ஞானம் இல்லாத டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ஞானம் இல்லாத அலுவலகங்கள் பாழடைந்து போகும். உன் வேலை செய்கிற ஆட்களுக்கு நீ போதும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். சரி போயிட்டு வாங்க, ஒரு 3 நாள் போய் இங்கே செய்யுங்க, பிள்ளைகளை கூட்டு போய் சுற்றிட்டு வாங்கன்னு அனுப்பணும். மன அழுத்தங்கள், தூக்கம் இல்லாமை, பணம் எப்படியா சம்பாதிச்சணும், கறந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மனுஷனை சக்கையா புளிகிறது. ஞானத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்முடைய குடும்பங்கள் பாழாய் போகிறதில்லை, நம்முடைய சபைகள் பாழாய் போகிறதில்லை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் என்ன ஒருவன் கெட்டு போகிறதே இல்லை. கருத்து திருமயப்படுத்துவோமா? ஆகவே ஜெபம் பண்ணும்போது தூங்கக்கூடாது, சபையில் வந்தால் தூங்கக்கூடாது, வண்டி ஓட்டும்போது தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு அதாவது வண்டி ஓட்டி செத்து போனதாக பைபிளில் சொல்லலை, அப்போ கார் கிடையாது. ஆனால் சபையில் தூங்கி செத்தவன் இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் அவன் பேர்? 2-3 பேருக்கு தெரியும். பைபிளே படிக்காத ஜனங்கள் இவர்கள், தேவனை அறியாதவர்கள். ஐத்திகு அப்படிங்கிறவன் குறிச்சு வச்சுக்கிங்க, ஐத்திகு அப்படிங்கிறவன் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவர் ராத்திரி முழுசும் பிரசங்கம் பண்ணாராம். அதுவும் தப்பு தான் இல்லையா? அவர் ராத்திரி முழுசும் என்ன போல உள்ள ஒரு ஆள். அவர் தொடங்கினா நிறுத்த தெரியாதவருக்கு. நிறைய விஷயம் இருந்தா என்ன செய்ய முடியாது, வந்துகிட்டே இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு பிறகு ஆழத்துக்கே போவோம். நாங்கள் அதுவரை மேலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். 1 hour 1/2 மணிக்கூர் அது மினிமம் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளால போவோம். அப்படியே உள்ளால அங்கே போனால் அதுக்கப்புறம் திருப்பி மேலே வரவே உங்களுக்கு மனசும் வராது. அதுக்கப்புறம் போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் போயிட்டு இருந்தார். ஐத்திக்குன்னு ஒருத்தன் ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்துருந்து தூங்கினா, விழுந்தான், செத்தே போயிட்டான். தேவனுடைய வசனத்தை கேட்கணும். கரங்களை வைத்து ஆண்டு மையப்படுத்தும். போதகத்தை அறிந்து, போதகத்தை என்ன செய்யணும்? அறியணும். என்ன பேசுறாரு பாஸ்டர், நோட்ஸ் எடுக்கணும். பைபிளை நீங்க நல்லா படிச்சுட்டு வந்தாதான் நாம் பேசும்போது தூக்கம் வராது. பைபிளே தெரியாதுன்னா நாம் பேசும்போது நீங்க யாராவது சம்பந்தம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசுறாங்கன்னு உங்களுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே போதகம், டீச்சிங், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து ரொம்ப அறுத்துறாதுங்க. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் அவ்வளவு ஓடியே போயிடுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய போதிக்கலாம். சின்ன பிள்ளை 10 வயசு வரையிலையும்
அவன் ஓடவே முடியாது. கட்டப்பட்ட அந்த இருவழி சந்தையில் உள்ள கழுதை மாதிரி நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எங்கே போகிறதுக்கு முடியும்? 2 வீலர் ஓட்ட தெரியாது, வெளியே போக முடியாது. ஆகவே நம்ம சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஆகவே நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வசனத்தை அவங்களுக்கு போதியுங்கள். 10 வயசுக்கு மேலே அவனை போதிக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்து நீ கேளுன்னு அவன் கேட்க மாட்டான். 10 வயசுக்கு மேலே அவனுக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக போடணும். என்ன செய்யணும்? இந்த இந்த குடலில் பெருங்குடல், அதாவது சிறுகுடலை, பெருங்குடல் சிறுகுடலை ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுமா. அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக நான் சாப்பிட அப்படியே அடுத்ததுக்கு போகிறது இல்லை, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். அதே மாதிரி என்னன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் சொல்லணும். அதே மாதிரி படுக்க போகிற குடும்ப ஜெபத்தில் கொஞ்ச நேரம் சொல்லணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கொஞ்சமாக சொல்லணும். அப்படி எப்படியாவது நமக்கு அந்த போதிக்கிறதான வேலையை நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் செய்யணும். அதே போல ஒரு வீட்டில் போனால் செய்யணும். அதே போல ஒரு ஜெபக்குழுவில் செய்யணும். அப்பொழுது ஜனங்கள் கட்டப்படுவார்கள். அப்பொழுது நாமும் கட்டப்படுவோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டும் இல்லை, சொல்லப்பட்டு புத்திமதிகளை உணர்ந்து, புத்திமதிகளை உணர்ந்து என்ன செய்யணும்? புத்திமதிகளை உணரணும். புத்தி சொல்லணும். புத்திமதி தான் நம்ம கட்டி எழுப்போம். போதகம் என்கிறது வேற, புத்திமதி என்கிறது வேற. புத்திமதின்னு சொன்னா என்ன? இப்போ நீ என்ன செய்யாத, ஸ்பீடாக போகாத வண்டியில் அப்படின்னு சொல்றது என்னது? புத்திமதி. 2 வீலர் போகும்போது டான்ஸ் போடாத அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு பிள்ளைங்களுக்கான புத்திமதி சொல்லணும், புத்திமதி சொல்லணும். மனைவிக்கும் சில டைமில் புத்திமதி சொல்ல வேண்டியது வரும். அப்போ புத்திமதி மனைவிக்கும் புருஷன் சொல்லலாம். அதே போல புருஷனுக்கும் மனைவி சில டைமில் புத்திமதி சொல்லணும், அதையும் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் புத்திமதி சொன்னாலும் அது எடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தோம்னா நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாறுவோம். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மதியனுடைய வழி 12 அதிகாரம் 15 வசனம். மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். என்ன செய்யணும்? ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். போதகம், புத்திமதி, ஆலோசனை. ஆலோசனை சொல்லும்போது உங்களுடைய இப்போ சபையில் நான் பாஸ்டாக இருக்கிறேன்னா அசிஸ்டண்டாக இருக்கிறவங்க இல்லை புதுசாக ஊழியங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் போய் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்திலிருந்து வருவது தான் ஆலோசனை. சின்ன பிள்ளைங்க நமக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனாலும் சில சமயத்தில் சின்ன பிள்ளைங்க கூட ஆலோசனை சொல்லுவாங்க. முட்டாள்தனமான அப்பாவுக்கு சில டைம் பிள்ளைங்களால் சொல்லுவாங்க. ஏன் கழுத கூட சொல்லும். புரியலையா? புரியுதா? புரியலான்னு சொன்ன எத்தனை பேர் புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? பிள்ளையாமுக்கு ஆலோசனை சொன்னது என்னது? கழுதை. கழுதையின் வாயை கதை திறந்தான். கழுதை என்ன செய்தது? பிள்ளையாமுக்கு ஆலோசனை சொன்னது. ஆகவே சில சமயத்தில் எங்கிருந்தோ உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன செய்யும் வரும். நீ விசுவாசிங்கிற பெயர்ல, நீ ரட்சிக்கப்பட்டங்கிற பெயர்ல ஒருவேளை நீ என்ன செய்யலாம், திமிரோட கூட இருக்கலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்கார ஒரு இந்து சில டைம் சொல்ற ஆலோசனை ஒன்று என்ன செய்யணும், என்ன ஒன்று காப்பாற்றும். சில இந்துக்களை கொண்டு சில டைம்ல கர்த்தர் நம்ம என்ன உணர்த்துவார். சில ஆலோசனை அவங்ககிட்ட இருந்து வரும். ஆகவே ஆலோசனை எங்கிருந்து கூட வரலாம். அதே போல உட்கார்ந்து என்ன செய்யணும்னா, புருஷன் என்ன செய்யக்கூடாது, பெருமையா உட்கார்ந்து இருக்க கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை. மனைவிட்டையும் கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். பிள்ளைங்கிட்டையும் என்ன செய்யணும், கேட்கணும். அவர் முன்னாள் முதல்வர், அவரை பற்றிய நான் கேள்விப்படும்போது அவங்க சொல்றாங்க, அதாவது வீட்டில் இருக்க பேர பிள்ளைங்கிட்டையும் கேட்பாராம். ஒரு காரியம் செய்யும்போது என்னப்பா செய்யலாமா அப்படின்னு கேட்பாராம். அதனால தான் இப்போ அவன் பேரனே அடுத்தது என்ன துணை முதல்வராக மாறிட்டார் பாருங்க. நம்ம பிள்ளைங்களை மதிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு காரியம் செய்யும் போது பிள்ளைங்கிட்ட கேட்கணும், எப்போ அதை செய்யலாமா. சின்ன குழந்தையா இருந்த கூட அப்படின்னு சொல்லும். அது சொல்றது தெரிஞ்சு தெரியாமல இல்லை. அப்போ நம்ம ஒரு மனுஷனா இல்லை மனுஷியா இந்த வீட்டில் இவர் மதிக்கிறாரு அப்படின்னு அதுகளுக்கு என்ன ஒரு செல்ஃப் வேல்யூ வரும். தே வில் டெவலப்
their செல்ஃப் வேல்யூ, அவங்களுடைய சுய மதிப்பை என்ன செய்வாங்க, டெவலப் பண்ணிக்கிடுவாங்க. மனைவிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல, என் புருஷன் என்கிட்ட ஆலோசனை கேட்டார், அது பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட போய் ஆலோசனை கேட்டு பாருங்க, என்ன நடக்கும்? வேறும் நடக்காது. இவன் அப்படி உடஞ்சு போயிடுவா. ஊர்ல எல்லாம் ஆலோசனை கேட்பாங்க, வீட்டில் மனைவிட்ட கேட்க மாட்டாங்க. ஆகவே வீட்டில் உள்ளவங்கிட்ட ஆலோசனை கேட்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த சபையை நடத்துறேன்னு சொன்னா, சபையில் அதாவது வாரத்தில் இட நாட்களில் பாஸ்டர்ஸாக உட்கார்ந்துருப்போம். பாஸ்டர்ஸாக உட்கார்ந்து எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்பேன். கமிட்டியாக உட்காந்து கமிட்டியெல்லாம் ஆலோசனை கேட்டு கடைசியில் என்னுடைய கருத்துக்களையும் சொல்லுகிறேன். அப்போ சிறந்த ஒரு ஆலோசனை எடுத்து அதை செய்கிறோம். ஆகவே ஆலோசனைக்காரன் அதிகமானால் சுகம் என்ன செய்யுமா, உண்டாகும் சொல்லியிருக்கு. ஆகவே ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்தது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை, விவேகம் என்னோட ஞானம் அப்படி என்று சொன்னால் என்ன, விவேகமாய் காரியங்களை செய்வதற்கு பேர் என்னது, ஞானம். ஞானத்தில் அது ஒன்று, விவேகமா செய்தல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யோசித்து செய்தல், அவசரப்படாம செய்தல், யோசித்து செய்தல். ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து செய்வது பேர் விவேகம். கரங்களை தாண்டு மகிமைப்படுத்துவோமா? அதாவது 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே நீதி நியாய செயல்களை பகுத்தறிந்து செயல்படுதல். பகுத்தறிவு, இது நீதியா இருக்கிறதா, இது நியாயமா இருக்குமா அப்படிங்கிறத என்ன செய்யணும், பகுத்தறியணும். நீதி நியாயம் அப்படிங்கிறத பகுத்தறியணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அதாவது 1ஆம் அதிகாரத்திலேயே தான் சொல்லி இருக்கிற இன்னொரு இடத்துல, கர்த்தருக்கு பயப்படுதலே 7ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்ற என்ன செய்யணும்னா, நீதியா, நான் செய்கிறது நீதியா இருக்குமா, நான் செய்கிறது நியாயமா இருக்குமா அப்படி என்கிறத என்ன செய்யணும், நீங்கள் ஆராய வேண்டும், பகுத்தறிய வேண்டும், நிதானிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா? அப்பொழுது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், அப்போ உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், அப்படிப்பட்ட சபைகள் கட்டப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, நிதானம். நிதானம் என்கிற வார்த்தையை பார்க்குறீங்க. நிதானம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவசரப்படக்கூடாது, பதஷ்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு, இனி இது விட்டா போயிடும்னு சொல்லி பின்னால ஓடக்கூடாது. போனா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தால் என்ன செய்யும், வாய்க்கும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவர் பெர்மிஷன் வாங்க, நிதானமா பிறகு யார்ட்டையெல்லாம் விசாரிக்கணுமோ கொஞ்சம் விசாரிச்சுக்கணும். நல்ல கலராக இருக்கிறதுனால மயங்கிடக்கூடாது. அது சரியா இருக்குமா, உள்ளுக்கு கலர் இருக்கா, உள்ளுக்கு வெள்ளை இருக்கா, தோல் வெள்ளையா இருக்கும், ஆனால் உள்ளுக்கெல்லாம் என்ன செய்யறோம், ஆமா ரொம்ப மோசமா இருக்கும். ஆனால் அப்படின்னால கொஞ்சம் அலசணும், ஆராயணும், உட்காந்து கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணணும். அப்படிலாம் பண்ணி அவனை என்ன செய்யணும், நல்லாவே உரசி பார்க்கணும். உண்மையான கோல்டா இல்லை டூப்ளிகேட்டா எல்லாம் கொஞ்சம் உரசி எல்லாம் பார்த்து அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக என்ன இப்போ என்ன ஒரே வீட்டில் தங்குறது பேர் என்னது, லிவிங் டுகெதர். அப்போ லிவிங் டுகெதருக்கு போயிடாதுங்க. ஸ்தோத்திரம். இது அப்பா அம்மா உரசணும், அப்பா அம்மா நல்லா உரசி பார்த்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் உரச போனால் வித்தியாசமாகிடும், தீப்பொறி பறந்துடும். ஸ்தோத்திரம். ஆனால் அப்படின்னால அப்பா அம்மா பக்குவமாக உரசுவாங்க. இல்லை நீங்கள் உரசுனீங்கன்னு என்ன வரும், நெருப்பு வரும். அதனால கடைசியில் நடக்காமல் போயிடும், தேவ சித்தமானால் கூட நடக்காமல் போயிடும். அப்படி உரசி 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 நெருப்பாகி கடைசியில் வாழ்க்கையை ஒன்றுமெல்லாம் பாழாகி போன வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. 36ல் 40லையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. காரணமே நீங்கள் உரசினது தான் காரணம். என்ன செய்யுங்க, பெற்றோர் உரசட்டும், நல்லதா கெட்டதான்னு பார்க்கட்டும். அந்த மாதிரி நிதானம், அதாவது பேசுறதுல ஞானம் வேணும், பேசுறதுல ஞானம் வேணும், ஞானமா பேசணும்.
42 யோபு 42:7-8 படுத்தி, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாக எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் 2 சகோதரர் மேல் சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசா யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசவில்லை? நிதானமாய் பேசவில்லை. இப்போ பேசுறது எப்படி அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய பேச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டும். நம்ம எப்படி பேசுறோம் என்கிற பொறுத்து தான் நம்முடைய குடும்பம் கட்டப்படும். நம்முடைய பேச்சில் எந்த அளவுக்கு தன்மைகள் இருக்கிறது, பண்பட்டு இருக்கிறோம் என்கிறதை பொறுத்து தான் சபையும் கட்டப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே நான் இன்னும் என்னன்னா என் பேச்சை என்னென்ன மாற்ற முடியும், எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு இன்னும் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் என்ன எப்படி மாற்றலாம். ஆரம்பத்தில் துவக்கத்தில் தான் நான் பேசுறது யாருக்கும் புரியாது. எங்கள் லாங்குவேஜே வேறு, தமிழும் மலையாளம் கலந்தது, எங்கள் ஊர் பார்டர். அது மாதிரி கடாமுடான் இருக்கும். ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், போய் சொன்னால் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு 50 ரூபாய் கொடுத்து ஒரு சில்லறை கொடுங்க கேட்டேன். எங்கம்மா எங்கிட்ட சில்லறை இல்லைங்க, எனக்கே சில்லறை இல்லை அப்படின்னு இருந்தோம்மா. அந்த ஆள் ஒரு நினைச்சிடா வேகமாக சொன்னதில் ஓடியே போயிட்டாங்க. கதிர்க்கு சோத்துறோம். திரும்ப அந்த ஹோட்டலில் போய் தங்குறதுக்கே சில மனசு வராது. ஏன்னா அந்த ஊர் அப்படி, அந்த ஊரில் பேசுறது அப்படி. ஆகவே நம்ம பேச்சை கொஞ்சம் மாற்றணும். சீக்கிரமாக சொல்கிறேன் பாருங்க. நீதிமொழி 12:18-16-24 பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுடைய நாவோ ஔஷதம். 24ஆம் வசனம் 16-24 இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். பட்டை குத்து போல சில ஆட்கள் குத்துனாலே அதை பேசினாலே அவ்வளவுதான். நீ பிசினஸ் பண்றன்னா உனக்கு ஆட்கள் வரணும்னா நீ பேசுற எப்படி சாஃப்டா இருக்கட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன், அதாவது சாஃப்டா பேசுறதுக்கு படிக்கணும். சும்மா குத்தக்கூடாது, சும்மா ஹாஷா பேசக்கூடாது, கடினமா பேசக்கூடாது, கரடு முரடா பேசக்கூடாது, பட்டை குத்துக்கள் போல பேசக்கூடாது. ஞானமுடைய நாவு ஔஷதம். இனிய சொற்கள் விரும்பணும். நீ பேசுறது கேட்கறது மாதிரி அது இனிய சொற்களாக இருக்க வேண்டும். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீதிமொழியில படிக்கும் பொழுது சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். அதாவது நீதிமொழி 12:19 பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். எந்த ஒரு மனுஷன் பொய் பேசுகிறானோ அவன் பாழடைந்து போவான். எந்த வீட்டில் பொய் பேசுகிறவர்கள் நிரம்பி இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கட்டப்படாது. எந்த ஒரு சபையிலே கள்ள உபதேசம் இருக்கிறதோ, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ அந்த சபை நிலைத்து நிற்காது, அழிந்து போகும். சத்தியத்தை பின்பற்றுங்கள். பொய்க்கு பின்னால போகக்கூடாது, பொய் பேசக்கூடாது. பொய் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழியில மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. மதிக்கெட்டவன் என்ன செய்கிறான்? அவமதிக்கிறான். சிலர் பேசினாலே உனக்கு என்ன தெரியும், புருஷன் மனைவி பார்த்து சொல்ற வார்த்தை கேட்டிருக்கீங்களா? உனக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி மனைவியை சிலர் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியல உங்களுக்கெல்லாம். நல்ல பேர் அப்பா போட்டது கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, ஆனால் அந்த பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டான். என்ன சொல்லுவாங்க? உங்களை எல்லாம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. சரி, வீட்டில் போனால் உத கிடைக்கும், அதனால பயப்படுறீங்க இல்லையா? என்னென்னவோ வார்த்தையில் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. லூசு. சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் பேசுறதான நல்ல ஒரு பாஷை. பெண்களை கூப்பிடுறது லூசு. பெண்களை மட்டும் இல்லை, பிள்ளைங்களையும் லூசு தான். பிறகு அது லூஸ் ஆகாமல் இருக்குமா? ஏன் லூஸ் ஆகுது? நீ பேசி 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 லூஸ் ஆகுது. அவமதிக்கிறவன் அவமதிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. புத்திமானத்தன் வாயை கோபம் வரும்பொழுது அப்படி ஏதோ பேசிடுவோம், மரியாதையா பேசிடுவோம், இர்ரெஸ்பெக்டா பேசிடுவோம், கணவனை பேசிக்கிறோம். அப்படி நீ எல்லாம் ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாதவன் சொல்றீங்களா இல்லையா? கட்டப்படாது, வீடு கட்டப்படாது. நான் உங்களை ஏதாவது அவமரியாதையை பேசிட்டுன்னா சபை கட்டப்படாது. நான் உங்களை மதித்து பேசணும்.
கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதே போல 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஒருத்தர் சொன்னா ஒன்னு கேட்டீங்கன்னா அது செத்தா கூட சொல்லக்கூடாது. அது யாரோ ஒருத்தர் நம்ம நம்பி அவங்களுடைய ஆதங்கத்துல எதையோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அடுத்த நேரம் அவங்க சரியாயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி பத்தி புருஷன் ஏதோ சொல்லுவான், ஆனா நீங்க அதையே 4 பேர் சொல்லிட்டீங்கன்னா அவன் சொன்னவன் அடுத்த நாளே அவங்க சரியா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதனால புறம் கூறுகிறவன் மதிகட்டவன், பிறனை என்ன செய்கிறான்? அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். குற்றத்தை மூடுகிறவன் 9ஆம் வசனம் 11:9 சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை என்ன செய்கிறான்? எத்தனை பேர் வசனத்தை கேட்குறீங்க? கேட்டதை சொல்லுகிறவன். இங்க கேட்கறது அங்க சொல்லவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்க கேட்கறது அங்க சொல்லவே கூடாது. ரகசியத்தை காக்கணும். அப்பதான் உங்க குடும்பம் கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், அப்படிப்பட்ட சபை தான் கட்டப்படும். ஆகவே குடும்பம் அழிந்து போறதுக்கு காரணம், இடிந்து போறதுக்கு காரணம், சபைகள் பிரிந்து போறதுக்கு காரணம் புறங்கூறுகிறவன் தான், கோள் சொல்லுகிறவர்கள். அப்படிப்பட்டதான தன்மை இருந்தா நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கு அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. 26ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 5ஆம் வசனம் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். சூழ்நிலை அறிஞ்சு பேசணும். யாருக்கிட்ட எப்படி பேசினா சரியா இருக்கணும். பாடி கறக்க வேண்டிய மாட்டை என்ன செய்யணும்? அப்புறம் பாடி கறக்கணும், அப்புறம் ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூழ்நிலை யாருக்கிட்ட எப்படி பேசணும். மூடன்கிட்ட சில சமயத்துல உத்தரவு கொடுங்கிறாரு, சில டைம்ல ஆமா எது எப்படி கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம், அது கொடுக்க கூடாது அப்படி என்று சொல்லி ஞானமாய் பேச தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம நிறைய பேசிட்டு போலாம். எழுமிப்போம் எல்லா கரங்களை வைத்திய சமூகத்துல. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரோன்னு சொல்லி கேளுங்க. சீக்கிரமா எல்லாம் எழுமி நின்று கரங்களை வைத்தி, ஓ ஹல்லேலூயா, நல்ல கைகளை வைத்தி, நல்ல கைகளை வைத்து ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உடைய ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க. ஓ எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாதனால என் ஆரோக்கியம் சரீரத்தை பாழாக்கி விட்டேன் ஆண்டவரே. என் ஆரோக்கியம் கெட்டு போனது காரணம் என்ன? ஞானம் இல்லாமல் தான் காரணம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் மனைவி இழந்தது காரணம் என்னுடைய ஞானம் இல்லாததான் காரணம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போனது காரணம் ஞானம் இல்லாததான் காரணம் ஆண்டவரே. உடைய ஞானத்தை எனக்கு தருவீராக, ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக. வாய் திறந்து கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறத கேட்க கடவன். அப்பொழுது பிதாவானவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார், கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்துல நீ எவ்வளவு சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, நீ உபதேசங்களை நீ கேட்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. புத்திமதியை நீ கேட்க வேண்டும், நீ ஆலோசனையை நீ கேட்க வேண்டும், நீ விவேகமாய் காரியங்களை செய்ய வேண்டும். ஓ நீதி நியாயத்தை நீ பகுத்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். நீ தானமாய் நீ காரியங்களை செய்ய வேண்டும், அவசரப்படாமல் காரியங்களை நீ செய்ய வேண்டும். ஞானமாய் நீ வாய்களை திறந்து பேசத்தக்கதாக ஓ நீ உன் வார்த்தையில அடக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஓ நீ கட்டுப்பாடுள்ளவனாக இருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கரங்களை கொட்டி எல்லாம் ஆமென் அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
தகப்பனே, இந்த மத்தியானம் இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமா வசனத்தின் மூலமா எங்களோடு இடைபெற்றி கொண்டிருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவன் தாமே மனுஷரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் வர்த்திக்க பண்ணுவீராக. பட்டணங்கள் குடியேற்றப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் குடியேற்றுவீராக. அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொன்ன கர்த்தர் அவாந்தரமான ஸ்தலங்களை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தபடி செய்யப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, உயர்த்தி இதுவரை உதவினி, இதுவரை உதவினி, யெகோவா தேவனே. நம்ம யாவரும் எழுதியிருப்போமாக. யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நல்ல கரங்கள் அசைத்து எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வியாதியஸ்தர்கள் இருந்தால் உங்கள் மேலே கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவையுள்ள கையில் உயர்த்தி காண்பீங்கள். தகப்பனே, தேவையுள்ள உங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ, பொருளாதார தேவையுள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். வளல்ல அறிக்கத்தாவை நீர் விடுவிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே.
வாரத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளை நீ சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் நீ செய்வீராக. கர்த்தாவே, இந்த வசனத்தின்படியாய் ஒவ்வொருடைய குடும்பங்கள் கட்டப்படுவதாக, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஒவ்வொருடைய கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை, இந்த சபை கட்டப்படுவதாக, தேசம் கட்டப்படுவதாக. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்துங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தும். இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்னும் என்றைக்கும் இயேசுவின் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.